ஃபர்கானா கிட்ட உங்களை நேர்ல சந்திக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்களும் சரியான நேரம் வரப்போ அழைக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இங்க நடந்தது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனிதன் சரியான வழியில போனா அவனால சமூகத்துல எந்த மாதிரியான மாற்றம் கொண்டு வர முடியும்னு என் கண்ணால பார்த்தேன். சரி, கொடைக்கானல உங்களை போலீஸ் விசாரிக்க கூட்டு போனதா சொன்னாங்களே, எப்படி வெளியே வந்தீங்க? கூட்டிட்டு போய் உங்களை பத்தியும் உங்க அமைப்பை பத்தியும் கேள்வி கேட்டாங்க. நான் உங்களை ஒரு முறை கூட சந்திக்காதப்ப எப்படி நான் உங்க ஆள்னு தெரிஞ்சு என்ன பிடிச்சாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, தேடுறாங்கன்னு தெரிஞ்சதில்ல, அப்புறம் ஏன் ஒரே ஊர்ல தங்கினீங்க? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால அங்கேயே தங்க வேண்டியதா போச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதை பாருங்க, நட்புக்கு தோல் கொடுக்கறது நல்ல விஷயம். நானும் ஒரு காலத்தில் நட்புக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கேன். கௌதம், இந்த நட்புங்கிறது ஒரு நல்ல ஃபீலிங். அது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் ஒரு சமூக போராளிக்கு அதையும் தாண்டி நிறைய கடமைகள் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா நிம்மதியாக இருக்கணும்னு. அது ஒரு ஆரம்ப விதை தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு விதமான சுயநலமும் கூட. அதை தாண்டி இந்த சமூகத்தில் வாழ்கிற அத்தனை உயிரினமும் சமமா சர்வ சுதந்திரத்தோட தனக்கான சுய மரியாதையோட வாழணுங்கிற எண்ணம் தான் ஒரு நல்ல சமூக போராளிக்கு ஒரு இலக்காவே இருக்கணும். இது ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாத விஷயமா இருக்கலாம். ஆனா நாம இலக்க நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு அது நாம ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அடையாளமா அது இருந்துகிட்டே இருக்கும். ஹலோ, அப்படியா? சரி, நான் தோழர்கிட்ட சொல்லிடுறேன். தோழர், ஒரு நல்ல செய்தி. பட்டம்மாள் ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் இன்னும் 2 நாள்ல நம்ம பேருக்கு முழுசா வந்துடும். நல்ல செய்தி. அப்புறம் நம்ம அடுத்தடி எடுத்து வைக்கலாம். அம்மா, அந்த பட்டம்மாளுடைய கைரேகை எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணு பேத்தின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டே இருக்குமே, பேர் என்ன? ஜனனி. ஜனனி. ஜனனி அந்த கைரேகை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட போன் எதுவும் வரலையே. கௌதம், பட்டம்மாள் அவங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு குடும்பம். அவங்களோட 4 பேரங்க, அந்த வீட்டு மருமகள்கள், அப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களுமே இந்த காலத்துலையும் வேற விதமாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குடும்பம். அது இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. இப்போ அந்த பட்டம்மாளுடைய 40% ஷேர் இன்னும் 2 நாளில் நம்ம கைக்கு வரப்போகுது. வருதுன்னா அவ்வளோ எளிதாக நமக்கு வந்துட போகிறதில்ல. நமக்கு ஃபேவராக இருந்தாலுமே கூட அதை நம்ம அடைகிற விதம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கும். ஒரு போர் மாதிரி இருக்கும். அதை அணுகிற விதத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட முழுசாக ஒப்படைக்க போகிறேன். இருந்து அந்த ஷேரை நம்ம பேருக்கு மாறுற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பொறுப்பு தான். புரியுதா? போலாம். பார்த்தீங்களாப்பா, பல்லு குத்துறதுக்கு குச்சி. நம்ம என்ன கடாக்கறியா தின்னா பல்லு குத்துறதுக்கு? ரசஞ்சோறு தானே தின்னா, அதுக்கு எதுக்கு பல்லு குச்சி? கால கொடுமை. ரசஞ்சோறுன்னு தான் சொன்னாங்க. இப்படி காருது. ரசம்னா புளிப்பு தானே இருக்கும். இது மிளகா பொடியா இருக்கு. உன் பொண்டாட்டி வச்சதே ரசம் ஒண்ணுதான். அந்த ரசத்துல அப்படி என்னத்தை கலந்தான்னு தெரியல. கண்ணு, காது, மூக்கு, முகரையெல்லாம் எரியுது. இவ்வளவு காரமா நான் என் வாழ்க்கையில ரசம் சாப்பிட்டது இல்லப்பா. நம்ம மேல இருந்த கோபத்தெல்லாம் ரசத்துல காமிச்சிருக்கா உன் பொண்டாட்டி. அது ரசம் இல்லைண்ணே, விஷம். பரவாயில்லப்பா, வர வர நீ நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. என்னங்கண்ணா? உங்க கூட இருக்கேன்ல, பேசாம. அவனுங்க கரியாளண்ணே உள்ள படுத்து கிடக்கானே. படுத்துட்டானா? ரசஞ்சோறு தின்னதுக்கே சாஞ்சிட்டானா? சரித்தேன். இந்த லட்சணத்தில் ஆத்தா ஃபோன் பண்ணி என் மகனுக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னு புலம்பி தள்ளுற.
சரியான சோனங்கி பயலா இருப்பான் போலயே. யோ உன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா அலங்காநல்லூர் காலமா இருந்தையா. இப்ப போகும்போது அல்சர் நோயாளியா போறேயா. வகுரெல்லாம் தீ பிடிச்சு எரியிற மாதிரி இருக்கியா. மேலே மாநாடெல்லாம் முடிஞ்சு மகாராணியெல்லாம் கீழே இறங்கிட்டாங்கப்பா. இப்போ எதுக்கு அந்த பிள்ளைய கீழே கூட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. நான் பேசுனதெல்லாம் தப்பு பெரியப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு அது காலில் விழுகணும். நானும் பேசுனதெல்லாம் மறந்துட்டு நல்லாருன்னு வாழ்த்தணும், அப்படி தானே? ஐசு, எதுக்காண்டி நீ கீழே வந்த? வாயை பார்த்துட்டு நிக்கிற. இந்த பாரு, சாமிக்கு மாலெல்லாம் மாத்திட்டேன். சாமி கும்பிடணும்ல, விளக்கெல்லாம் ரெடியா வச்சுட்டேன், ஏத்து. ஏய், என்னம்மா செய்றிய? தீட்டான பிள்ளைய சாமிகிட்ட நிப்பாட்டிட்டு உரைச்சிட்டு இருக்கியே என்ன யானா? அதெல்லாம் கேளுப்பா என்னென்ன. ஞான மாமா, அதுவும் பெண் தானே. கடவுளும் எங்க சாஃப்டா இருக்கணும், எங்க ரகடா மாதிரி செஞ்சு விடணும்னு அவங்களுக்கும் தெரியும். மீனாட்சி அம்மா முப்பாத்தம்மன் கிட்ட போய் கெட்டவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண வழி சொல்லும் போது ஏன் இந்த குழந்தைய நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. நீ விளக்கே தைசு. ஏய், ரோட்ல வச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல, அங்க வச்சு என்னமோ அப்படி இப்படின்னு கதர்னு கதர்னீங்க. இப்போ ஒன்னுத்தையும் கிழிக்க முடியல. இப்ப என்ன வந்து வாய் பேசிட்டு கேட்கும்? வாய் மட்டும் நன்றி. அவங்கள வச்சே மண்டை பொழந்திருக்கணும். எது? இல்ல, இந்த வீட்ல ராணின்னு ஒருத்தி வேலை செஞ்சா தெரியுமா? அவளா இருந்தா அங்கேயே வச்சு மண்டைய பொழந்திருப்பா. அவ்வளவு ஏன், உங்க சம்மந்தி அம்மா ஜான்சி ராணி இருந்திருந்தா உங்களெல்லாம் வேட்டி உருவி ஓட விட்டுருப்பா. நான்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேனே, இப்படி அடிமையா கிடக்குறேனே, எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. நாம இனிமே இப்படி இருக்க கூடாதுன்னு ஃபீல் வருது. தோணுண்டி, தோணும். நீ பண்ணு. இரு, உட்காரு. சொன்னா கேள்றா, உட்கார. இங்க பாருப்பா, இன்னும் 4 நாள் தானப்பா. 4 நாள் பொறுத்துக்கங்கப்பா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். பத்தலை குண்டில் நடு வீதியில் வச்சு தாலியை கட்ட வச்சல, அது முழு குணசேரம் கிடையாது. முழு குணசேரம் யாருன்னு இன்னும் பார்க்கல, பார்த்தா தெரியும். இன்னும் 4 நாள் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்க, அதுக்கப்புறம் எல்லா கொட்டமெல்லாம் அடங்கிடும். என்ன வேணாலும் பண்ணட்டும் அது வரைக்கும். ஆமா, கிளிப்பாக. யோ, வீடுன்னா எப்பவாவது பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனையிலே வீடு கட்டி இருக்குதுன்னா உன் வீடுதாயா. என்னை இப்படியாயா கவனிப்ப? ஒண்ணுக்கு 4 மாமா இருக்க, ஒருத்தனும் உதவாக்கரையா இருக்கிய. 4 அக்கா மாதிரி வேற இருக்கிய. நல்ல பொசகட்ட குடும்பமா இருப்பிய போல. மாப்பிள்ளை இங்க வச்சுட்டு அங்க என்னையா விடிய பேசிட்டு இருக்கிய? விருந்தாளி நானா நீங்களாயா? உன் வீட்டுக்கு நீதாயா விருந்தாளி? பேசிட்டே இருக்கியா பைத்தியக்கார மாதிரி. ஐசு, ஐஸ் கண்ணே, ஐசு, ஐசு. ஐயோ, என் செல்லம், என் தங்கம், எம்புட்டு அழகா இருக்கம்மா. நேத்து பிறந்த மாதிரி இருக்குது, இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து நிக்கிறா. மாமா, குழந்தைனா வளரதான் செய்யும். இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ரேணுகா, மாப்பிள இவ்வளவு பெரிய சுமையும் உங்க தலையில ஏத்தி வச்சுட்டா. என்ன மாப்பிள பண்ண போறீங்க? இவளை எப்படி கரையேத்த போறீங்க? ஏமா இங்க இங்கிட்ட வா இங்க. யார் உன்னை வர சொல்லி சொன்னா? நான் வர சொல்லி சொன்னேன். உன்னைய எதுக்கு இங்க வந்து இப்ப ஆட்டம் போட்டுக்கிருக்க? என்னடி இப்படி கேக்குற? ஏமா, என்ன ஒரு கேள்விக்கே வாயை பொழந்துட்டியே? காலையில இருந்து உங்க மக கேட்கிற கேள்வி எல்லாமே அசிங்கமாவும் அநாகரியமாவும் இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்துட்டு உட்காந்துருக்கேன். ரேணுகா, ஏண்டி இப்படி பயத்துல உளறிக்கிட்டு இருக்க? இவளுக்கு முறை செய்ய முறமாம இல்லடி. உன்னோட ஒண்ணு விட்ட அண்ணனுக்கு சொல்லி விட்டுருக்கேன். அவனும் இந்த நேரம் பார்த்து தேனியில போய் உட்கார்ந்துருக்கான். வர சொல்லி இருக்கேன். இங்க இருமா,
வாயத்தோட மூடி இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு தரம் சொல்ல மாட்டேன். இங்க இரு, முறை மாமன் அவன் இவன் மாமன் மச்சான்னு எவனாவது இங்க வந்தான் எல்லாவனையும் வெட்டுவேன் சொல்லிவிட்டேன். நீ வந்தியா பாத்தியா போனியான்னு இருக்கணும். தேவையில்லாத பேச்சு எதுவும் பேசிக்க இருக்காது. ஏண்டி பெத்த தாயை பார்த்து பேசுற பேச்சாடி இது? இதையே சொல்லி சொல்லி காலத்தை கடத்திப்பிடுமா? இத்தனை வருஷமா பெத்த தாயி பெத்த புள்ளன்னு ஏதாவது கதை விட வேண்டியது, அப்புறம் முறை செய்யறேன் முறை வாசல் செய்யறேன்னு எதையாவது பேச வேண்டியது. சட்டம் பேசி என் வாழ்க்கையை முடிச்சுவிட்டேன். இப்ப எதுக்கு வந்திருக்க நீ? இங்க இருமா, கடைசியை சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இங்க இருக்கிற எவன் சொன்னாலும் என் பிள்ளைக்கு நான் சடங்கு சுத்த மாட்டேன். அவ என்ன சொல்றாளோ அதுதான் நடக்கும், சரியா? சும்மா முறை மாமே அவன் வேணும் வந்து இங்க நின்னுக்கு இருக்காது. மரியாதையா ஓடி போய். ஏம்மா, உங்க மகன் இன்னைக்கு ஒரு வேகத்துல தாம்மா இருக்கா. உங்க மகளை ஒரு பொண்ணை வளர்க்குற மாதிரி நீங்க வளர்க்கல. இந்த உட்காந்துருக்காம பாருங்க, ஐச பெத்த அப்பன். ஒரு தகப்பனா நியாயம் கேட்கறதுக்கா மேலே போனேன். மேலே போனா எல்லா பொம்பளையிலும் ஒன்னா சேர்ந்துட்டு அவனை அடிக்க பாயிராளுங்க. சரி, புள்ள தனியா போய் அல்லாடுறானேன்னு நான் போனேன். நான் போனா என்னை அவமரியாதையா பேசுனது மட்டும் இல்லாம அருவாள் எடுத்து வெட்டுவேங்கிற அவன் மக. இவளுக்கு பயந்துக்கிட்டு அருவாள் எடுத்து மறைச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க சம்பந்தியம்மா, உங்க மக பாக்குறதுக்கு ஆளுதான் சைஸ்ல சின்னது, ஆனா உள்ள இருக்கிற சூதுவனையும் ரொம்ப பெருசுமா. உங்க மகளை பார்க்கும்போது என் பொண்டாட்டிக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம். அப்பேற்பட்ட நல்லவாவ. இந்த உள்ள எட்டி பாருங்க, வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்த மாப்பிள்ளை இங்க நடக்கிற கூத்துக்கெல்லாம் பார்த்து சுருண்டு படுத்து கிடக்கேன். இந்த கொடுமை எங்க போய் சொல்ல? யோ முட்டா ஏதாவது இருந்தா குடியா, வாயெல்லாம் பொத்து போயிரும் போல. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுகிட்ட எப்படியா எடுத்து சொல்லி புரிய வச்சு பிள்ளைக்கு சடங்கு சுத்துற வழியே பாருங்கம்மா. அப்புறம் சடங்கு சுத்தாம விட்டுட்டு சாமி ஊத்தமாயி வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்க ஆக்சிடென்ட் ஆகி கை கால் போச்சுன்னு வைங்க, திருப்பி வருமா? இங்க பாருங்க, நான் சொல்றேங்கிறதுக்காகவே சடங்கு சுத்த வேணாம்னு ஒத்த காலில் நிற்பாங்க. இவங்களோட வீம்பு எனக்கு தெரியும். என்னை விடுங்க. இந்த இருக்கான உங்க மருமகன், அவனுக்கு எதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் ஐயா நாள் வருமா ஆத்தா நாள் வருமா? என் மூத்த தம்பியை இழந்துட்டு நான் தனியா நிற்கவா? பொதுவாக வீட்டு பொம்பளைகளுக்கு கடவுள் பக்தி இருக்கணுமா இல்லையா? என் வீட்டு பொம்பளைகளுக்கு கடவுள் பக்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அதனால அவங்க பொண்ணுகிட்ட ஏதாவது எடுத்து சொல்லி புரிய வச்சு பிள்ளைக்கு சடங்கு சுத்துற வழியை பாருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இது யாருப்பா ஃபோன் இந்நேரத்தில்? கரெக்டாக எவனாவது ஃபோன் பண்ணிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். அப்படியா, என்ன பிரச்சனை? சொல்லுங்க சார். தனியா சொல்லணுமா? சரி சொல்லுங்க. வீட்டுக்கு வாங்க பேசுவோம். வீட்டுக்கு வேண்டாமா? சரி, எங்க வர? அதாங்க கோரிப்பாளையத்தில் மாடியில் தானே? சரி சரி சரி, அந்த இடம் தெரியும் எனக்கு, வந்திருக்கேன். சரி சார், நான் வாரேன் சார், வாரேன் சார். அங்கே வச்சு பேசுவோம். சரி சார், வாரேன் சார், கொஞ்ச நேரத்தில் வாரேன் சார். ஒரு சின்ன பிரச்சனை சார், வீட்டில் பேசிட்டு இருக்கேன், பேசி முடிச்சுட்டு வாரேன் சார். சரி சார், வந்துடுறேன் சார், வச்சிடுறேன். சரி. கதிரு, ஒரு போனு ஏதோ ஒரு பிரச்சனையா ஒரு இடத்துல போயிட்டு வந்துருவோமா? ஞானா, நீ இங்க இருந்து நீ வீட்டு பிரச்சனையை பாரு, நாங்க போய் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிண்ணா, போயிட்டு வந்துடுறோம். இருக்கியா? சரி சரி, பார்த்து பத்திரமா இரு. பாப்பா, உன் பொண்டாட்டி அப்படியே முறைச்சிக்கிட்டு நிக்கிறா. நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி என்னவெல்லாம் பேச போறாளோ. எதுக்கு இங்க நின்று இப்ப நீ கண்ணீர் வீட்டுக்கு இருக்க? அப்படி ஏன் இளவு வீடு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிருக்க? சந்தோஷமான விஷயம்னா சிரிச்சுக்கு தானே இருக்கணும். நீ முதல்ல எதுக்கு அழுகுற? நீ எவன் சொன்னா நம்மட்டு எங்கிட்ட தலையாட்டிக்கு இருக்க? நான் இங்க முடியாதுன்னு இருக்கேன், அந்த ஆள் பேச அப்படியே இழிச்சுக்கு நின்னுக்கு இருக்கேன். அந்த ஆளு சொல்றத செய்வியா நீ? முதல்ல வீட்டுக்கு போமா. நீ அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க வாங்கம்மா. ஐசு, நீ வா. ஐயா வாங்க. என்ன கம்முன்னு இருக்கீரு? நான் உதடும் வயிறும் தீப்பிடிச்சு எரியுதேன்னு அப்படியே இங்க கிடந்து குமரிட்டு இருக்க. வேற எங்க போவாங்க? விடுங்க. என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லை, என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது இல்லை. எதையாவது செய்ய வேண்டும். இத விளக்கேத்து. முதல்ல உனக்கு தெரியுமா இங்க என்ன நடந்ததுன்னு? அத முதல்ல ஏன்ட்ட நீ சொல்றது கேளு. விளக்கேத்துமா. இந்த
வான முத வெளியே பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணு. இல்ல சக்தி, நான் சொல்றேன்ல வரல. வான முத. டேய், அண்ணே, நான் வரலடா. வாங்குறேன்ல, வான. சொல்றேன். அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசினேன், அமைதியா இருந்தீரு. டேய் புத்திட்டு உட்கார்றா. வா. யோ, நீயும் அதே ரசத்தை தானே தின்ன? அதான் நோஞ்சா மாதிரி இருக்க. டேய் வேணாடா சக்தி, விடுடா. வான. டேய் சொல்றத கேளுடா, சொல்றேன்ல வேணாடா. வான முத. டேய், அண்ணே, விட்றா. வாங்குறேன்ல. போ. வா. வாங்க தம்பி. நில்லுங்க. பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ஏய், வேண்டாம் அது ஒண்ணு. அண்ணி வாங்க நீ. சேர்ந்து நில்லுங்க. இந்தாங்க மாமா. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா அழாதீங்கப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. இல்லடா, நீ நல்லா இருப்படா. அப்பா இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணன் இருக்கிற வரைக்கும் எந்த உணர்ச்சியும் வராது. அண்ணன் அங்கிட்டு போனா விட்டு தான் கோபம், பாசம், அழுக எல்லாம் வரும். பெத்த பிள்ளைய கூட கண்ணுக்கு தெரியும். ரேணுகா, இல்ல நான் எதுவும் சொல்லல, பண்றத பாத்தீங்கல்ல. நீ எதுக்கு கவலைப்படாத, அப்பா இருக்க. அப்பா இருக்கேன்டா. எது யோசிக்காத. இல்லடா, இல்ல இல்ல, பாத்துக்கிறேன். அப்பா இருக்கேன்டா. ஐஸ்வர்யா அழாத, எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத. டா, பேத்திக்கு ஏதோ வாங்கிட்டு வந்தீங்களே, கொடுங்க பிள்ளைக்கு. என்ன நிக்கிறீங்க? டேய், எவன்டா இருக்கிய? ஏய், எவடி இருக்கிய? என் புள்ளைய அது இதுன்னு சொல்லி கூட்டி வந்துட்டு என்னடி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிய? எவன்டா அது வீட்ல? அடியே, ரசம் சோறு போடுறியல, ரசம் சோறு. கரிகாலா, வெள்ள வாடா. டேய் கரிகாலா, வாடா வெள்ள. ஏம்மா, ஏண்டா ரசம் சோத்து தின்னுட்டு இப்படி உட்கார்ந்துருக்கியே, வெக்கமா இல்ல உனக்கு? எங்க தா சிங்காரி, என்னடி உங்க ஆத்தா வீட்டுக்கு வந்தானே ஏத்த ஏறிடுச்சோ? நீ ஒரு ரூம்ல இருந்து வர, அவன் ஒரு ரூம்ல இருந்து வரான். அங்க பாரு என் மவன, அழுக்கு வெட்டிய கட்டிட்டு இப்படி சுருண்டு போய் நிக்கிறானே. இதுதான் நீங்க மறுவீட்டு குட்டி அந்த லட்சணமா? எங்கடி அண்ணன்? கூப்பிடுங்க அவரை. டேய் கூப்பிடுற அண்ணனை. டேரே, இங்க காலையில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ தேவையில்லாதெல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காத. முதல்ல கிளம்புற வழி பாரு. உங்க வீட்டுல அடிதடி சண்டை பிரச்சனை அழுவ இல்லாத நாள் இது. அம்பிட்டு வருத்தம் இருக்கிறவ எதுக்கு என் மவனை மறுவீட்டு குட்டிய? எதுக்கு ரசத்தை போட்டு மூளையில உட்கார வைக்கிறதுக்கா? நல்ல காலுமா. நான் போன போட்டப்ப என்ன சொன்னீங்க? இங்க அனுப்பி வை, நாங்க பாத்துக்கிறோம் கிழிச்சுக்கிறோம் சொன்னீங்கல்ல. இதுதான் நீங்க பாத்து கிழிச்ச லட்சணமா? இவதான் அங்க நீங்க வீட்டுல வந்து என்ன சொன்ன?
என் கூட அனுப்பி வைக்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு நீட்டி முழக்குனல்ல, எல்லாம் ஏமாத்து வேலை தானே. அடியே, நீ தானே என் மவனுக்கு ரசத்தை ஊத்திட்டு நக்கல் பண்ணவ? தெரியும் எனக்கு அப்பவே. நல்லா சீவி சிங்காரிச்சு அடக்க ஒடுக்கமா என் வீட்டுக்கு வந்தப்பயே தெரியும் ஏதோ பெருசா கலகம் பண்றதுக்கு பிளான் போடுறியன்னு. இந்த பாரு பாவாடசாமி, அப்படியே கண்ணு மொழிய தோண்டி எடுத்துடுவேன் பாத்துக்க. ஹலோ, இப்படி அநாகரிகமா பேசுறத நிப்பாட்டுங்க. முதல்ல வெளியே போங்க.